சாரீ ஃப்ரீ ப்ளீட்டிங்கிறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா, இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு வந்து மக்கப் பண்ணும். சாரீ வந்து ப்ளீட் வராது, கெட்ட வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம முன்னாடி ப்ளீட் எடுத்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோயேன், அந்த பின் இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம பின் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரீ ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்னா, இது வந்து ஹீட் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கூடிய ஒரு கிளாத்து. ஹீட் வந்து ரொம்ப வந்து சாரியில் நம்மளுக்கு ஒட்டாமையோ இழுக்காமையோ இருக்கிறதுக்காக இந்த கிளாத்து. அதுக்கப்புறம் இந்த கிளிப்பு வந்து மீஷோல ஆர்டர் போட்டு வாங்கிக்கோ, அதான் உனக்கு லாபம். சரியா? வெளியெல்லாம் வாங்கினா லாபம் இல்லை. ஒன்றே வந்து 80 ரூபா 90 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. மீஷோல வாங்கிக்கோ. இந்த மாதிரி கிளிப்பு இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி இதில் வந்து இப்படி மாட்ட முடியும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சின்ன கிளிப்லாம் மாட்ட முடியாது. அதுக்கப்புறம் டேப், இது வந்து மெஷரிங் டேப் கண்டிப்பாக தேவை. இப்போ நம்மளுக்கு நம்ம சாரீ ஃப்ரீ ப்ளீட் எடுக்கணும், நம்மளுக்கு ஒரு மெஷரிங் வந்து கரெக்டாக தெரியும். ஆனால் மற்றவங்களுக்கு எடுக்கும்போது அவங்க எவ்வளோ வந்து இன்ச்சஸ் வைக்காங்க என்னங்கிறத நம்ம மைண்டில் வச்சுருக்கவும் முடியாது. புதுசாக ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா டேப் வச்சு நம்ம மெஷர் பண்ணி நம்ம எழுதி வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து கொடுத்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக மெஷரிங் டேப்பு. அதுக்கப்புறம் பின்னு. சரியா? இதுதான் தேவை. அப்புறம் அயன் பாக்ஸ் வந்து ஒரு நல்ல அயன் பாக்ஸாக ஸ்டீமர் அயன் பாக்ஸாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இருந்தாலும் நம்ம பட்ஜெட்டுக்கு தக்கன இது ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருந்த அயன் பாக்ஸே நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் ஒரு 1000 சாரிக்கு மேலே இதில் எடுத்திருப்பேன். ஆனால் இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. ரொம்ப ஹீட் ஆகிட்டு அப்படின்னா நான் குறைச்சி வச்சுப்பேன். இதுதான். இப்போ வந்து நம்ம வந்து பேக்கில் போடுவோம்ல, அந்த ப்ளீட் வந்து நம்ம எடுக்க போகிறோம். சாரியோட முந்தி எடுத்துக்கோங்கல்ல. இது வந்து நல்லா அந்த இதில் இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம அந்த கை தான் எடுக்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம நார்மலாக முந்தி நம்ம எப்படி எடுப்போம்? இப்படி வச்சுட்டு இப்படி எடுப்போம். இப்படி எடுக்கும்போது ஒரு சில இது வந்து நல்லா வரும், ஒரு சில இது பார்த்தா அன்ஈவனா இருக்கும். அதுக்கு நம்ம கரெக்டான பொசிஷன் வேணும் அப்படின்னா இப்படி அயன் பண்ணியிருக்கோமா, இந்த இடத்துல இப்படி விரல வச்சுக்கணும். இப்போ உனக்கு வந்து பெரிய ஃப்ளீட்டாக வேணும் அப்படின்னா 4 ஃபிங்கர்ஸ் அளவு வச்சுக்கோ. சின்ன ஃப்ளீட் வேணால் 3 ஃபிங்கர்ஸ் அளவு வச்சுக்கோ. இப்போ நான் 4 ஃபிங்கர் வச்சுருக்கேன். சரியா? வச்சுட்டு இந்த இதை இப்படி வச்சு அந்த செஸ்ட் சைடு வந்து நிறைய ஃப்ளீட்ஸ் வேணும்னா சின்னதாக எடுத்துக்கலாம். அந்த ஃப்ளீட்டெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு டேபிளில் போட்டு கிளிப்பை போட்டு 1 பை 1 எடுத்து நீட்டாக நம்ம வந்து எடுத்தோம்னா சூப்பராகவே வரும். ஃப்ளீட் வந்து என்னோடய ஹைட்டு தக்கன எடுத்துட்டேன். சரியா? எடுத்துட்டு இப்போது அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணலாம். கொஞ்சம் மடங்காமல் இருக்கும். அப்படி இருக்கு ஸ்டீமர் இது பண்ணிவிட்டு அந்த தண்ணி வரும். தண்ணி வந்துச்சுன்னா நல்லா டக்குன்னு அமுங்கும் அதுக்காக. சரியா? அப்புறம் பேக் சைடில் உள்ள ஃப்ளீட்டை ஃபுல்லாகவே நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த செஸ்ட்டு பக்கம் உள்ள ஃப்ளீட் இருக்குல்ல, அது வந்து நீட்டாக கொஞ்சம் 1 பை 1 எடுத்து நல்லா அயன் பண்ணோம்னா நம்ம கெட்டும்போது அப்படியே நம்மளுக்கு வந்து செஸ்ட்டோடு ஒட்டி இருக்கிற மாதிரி சூப்பராகவே இருக்கும். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா செஸ்ட்டுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். நல்லா விரித்து விட்டு நல்லா அயன் பண்ணாலே சூப்பராக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் விரித்து விட்டு அயன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கெட்டும்போது சைடுலாம் தெரியாமல் இருக்கும். இப்படி வருதா இந்த இடத்துல. சரியா? இந்த இடத்துலனா கரெக்டாக அந்த இடத்துல இல்லாமல் ஒரு ஜான் அந்த அளவுக்கு ஒரு இடத்த விட்டு இங்கே ஒரு பின்னு போட்டுக்கணும். இன்னொரு பின் நம்ம எங்கே போட போகிறோன்னா, நம்மளுக்கு அந்த ஷோல்டரில் இந்த ஃப்ளீட்டெல்லாம் நம்ம வந்து அந்த கரெக்டான ஒரு இடத்துல வச்சு நம்ம போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட் இருக்குல்ல, அதை சைடாக நம்ம எடுத்து நம்ம கிப்பு கூடி நம்ம எடுத்து சென்டர் பொசிஷனில் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் கிடைக்கும். அந்த மெஷர்மெண்ட்டில் தான் இன்றைக்கி நம்ம பின் போட போகிறோம். ஆனால் அந்த மெஷர்மெண்ட் கரெக்டான பொசிஷன் இல்லாமல் சென்டரில் இருந்து ஒரு ஜான் கேப் போட்டுட்டு ஒரு பின் போட்டுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்படி கேப் விடும்போது கொஞ்சம் துணி இருக்கும்ல, அதை நம்ம உள்ளே டக் பண்ணி இழுக்கும்போது அந்த சைடு ஃப்ளீட்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கப்புறமா ஏற்கனவே ஒரு பின் போட்டிருந்தோம். இப்போது சென்டர் ஃப்ளீட் நம்ம எங்கே எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு பின் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டிலேருந்து நம்மளுக்கு இந்த சைடு ஒரு ஃப்ளீட் 2 பின்னு போட்டிருப்போம். அந்த 2 பின்னுக்கு இடையில ஒரு வீதி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதில் தான் நம்ம வந்து ஃப்ளீட்டை எடுக்க போகிறோம். ஒரு சில பேர் 4 ஃப்ளீட் வேணும், 5 ஃப்ளீட் வேணும் அப்படி சொல்லி கேட்பாங்க. ஆனால் நம்ம யங்கஸ்ட்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய ஃப்ளீட் இருக்குன்னு தான் ஆசைப்படுவோம். அதுதான் நம்மளுக்கு ஃப்ரெண்டுலேருந்து பார்க்கும்போது ரொம்ப லுக்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம நிறைய ஃப்ளீட் எடுக்கும்போது சாரீ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம கெட்டும் போது நம்மளுக்கு அது ஒரு சூப்பராகவே இருக்கும். அந்த துணிலாம் தூக்காமல் நல்லா இந்த சைடெலாம் நம்மளுக்கு நிறைய வந்து துணி ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஒன் பை ஒன்னாக நிறைய ஃப்ளீட் எடுத்துகிட்டு அதை நல்லா அயன் பாக்ஸ் வச்சு நல்லா அயன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம டேபிளில் போட்டு ஒரு கிளிப்பை போட்டுட்டு ஃப்ரெண்டில் வந்து நல்லா இழுத்து எடுத்திங்கன்னா நல்லா ஒன் பை ஒன்னாக நம்மளுக்கு வந்து ஃப்ளீட்ஸ் எல்லாமே கிடச்சிரும். அதில் வந்து சென்டராக ஒரு பின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இழுத்து சாரியோட கடைசி இதுலேயுமே வந்து ஒரு பின் போட்டு அதை வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக எடுத்து வைக்கணுங்க. அதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்றுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் அந்த ஃப்ரண்ட் ஃப்ளீட்டை வந்து நீங்கள் தனித்தனியாக நீங்கள் எடுத்து வைக்கும்போது சூப்பராக இருக்கும். அப்புறம் அது மேலே வந்து நல்லா அயன் பாக்ஸ் வச்சு நல்லா அயன் பண்ணிடணும். நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேங்க, நிறைய பேர் வந்து இப்படி தனித்தனியாக ஒன் பை ஒன்னாக எதுக்கு நீங்கள் வந்து எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நிறைய பேருக்கு தொப்பை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க சாரீ கட்டினா வயிறு தெரியுமே அப்படி சொல்லி நீங்கள் வந்து கூச்சப்படுவீங்க. அந்த மாதிரி உள்ளவங்களாம் இப்படி நீங்கள் வந்து ஃப்ளீட் எடுத்து நீங்கள் கட்டும்போது தொப்பை வந்து தெரியாது. ஒன் பை ஒன்னாக இருக்குது. அப்போ வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வயிறு வந்து உள்ளே அமுங்கி நம்மளுக்கு புஷ்ஷுன்னு தெரியாமல் ஒரு அழகான ஒரு லுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பின் எல்லாமே எப்போவுமே வந்து சாரீக்கு அடியில் போகிற மாதிரி நீங்கள் பின் போட்டுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஃப்ளீட்டை நம்ம வந்து சாரியை வந்து ஹோல்ட் பண்ணும்போது இப்படி மடிப்போம்ல, அப்போ வந்து அந்த பின்னு வந்து வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் எப்போவுமே வந்து அந்த ஃப்ளீட் எடுத்துருக்கோம்ல அதுக்கு அடியில் தான் நான் வந்து பின் போடுவேன். அந்த மாதிரி பின் போட்டுக்கோங்க. பின் போட்டுட்டு நல்லா அயன் பாக்ஸ் வச்சு நல்லா அயன் பண்ணிடுங்க. நல்லா அயன் பண்ணும்போது சூப்பராக நீட்டாக கிடச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம எப்படி ஹோல்டிங் பண்ண போகிறோன்னா, சாரியோட பேக் பொசிஷனை எடுத்து சாரி அப்படியே மாற்றி உல்ட்டாவாக போட்டுருங்க. போட்டுட்டு அந்த முன்னாடி இருக்கிற ஃப்ளீட்டை வந்து நான் ஆப்போசிட் பொசிஷனில் இருக்கிற மாதிரி அதை அப்படியே திருப்பி போட்டுட்டு முன்னாடி கடக்குள்ள முந்தி அதை அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு வந்து ஒரு 2 மடிப்பாக மடிச்சுக்கோங்க. மடித்தது போக நம்மளோட ஷோல்டர் ஃப்ளீட் இருக்குல்ல, அந்த பேக் சைட் ஃப்ளீட்டு அது வந்து பேலன்ஸ் இருக்கும். அதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதை நம்மளுடைய ஷோல்டரில் போட்டுக்கோங்க. ஆனால் ஒவ்வொரு டைம் நம்ம வந்து மடிக்கும் போதும் நல்லா அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிட்டிங்கன்னா மடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் சாரியை வந்து மாற்றி தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் மடித்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியான முறையில் ஹோல்டிங் பண்ண முடியும். போட்டுட்டு அந்த பேலன்ஸ் இருக்குல்லங்க, அதாவது நம்ம ஹோல்டிங் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருப்போம்ல அந்த ஃப்ளீட்டு தவிர மீதி எல்லாத்தையுமே வந்து சாரிக்குள்ளே வச்சு அப்படியே நம்ம வந்து உள்ளே ஹோல்ட் பண்ண போகிறோம். அப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு நல்லா அரேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சாரீ மடிக்கும் போது அந்த முந்தி வந்து கொஞ்சம் அந்த 45 இதுன்னு சொல்லுவாள், அந்த முக்கால் பாகத்துக்கு அந்த சைடு இருக்கிற மாதிரி வச்சு மடிங்க. அப்போது அந்த ஒரு சைடு வந்து கொஞ்சம் சின்ன பகுதியாக இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இன்னொரு சைடு இருக்கிறது வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அதை ஒரு சின்ன மடிப்பு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய மடிப்பு மடித்து பேலன்ஸ் இருக்கிறத திருப்பி போட்டிங்கன்னா ஒரு பாக்ஸ் ஹோல்டிங் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். பின்னாடி இருக்கிற சாரீ முந்தியை சாரீக்குள்ளே வச்சு டேக் பண்ணிடுங்க. சூப்பரான சாரீ ஃப்ரீ ப்ளீட்டிங் ரெடி.